உணர்ந்து அடுத்ததாக நமக்கு நடக்கவிருக்கிற இயக்க நடவடிக்கைகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மிக சிறப்பாகவும் மிக பெரிய அளவில் எழுச்சியுடனும் நம்மளுடைய சென்ற போராட்ட வரலாறுகளை விட அடுத்த ஒவ்வொரு போராட்டங்களும் மிக சிறந்த வரலாறுகளாக படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு தோழர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய தீர்மானங்களை குறித்து விளக்குவதற்கு தோழர் சுபின் பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடன் உள்ளார். அன்பார்ந்த தோழர்களே, மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் நம்முடைய தமிழ்நாடு MRV செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய 3வது மாநில மாநாட்டை இன்றைக்கு சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாநில அரசானது மத்திய அரசிற்கு இணையாக அந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டமான இந்த தனியார் மயமாக்கல் கொள்கையை தொடர்ந்து தூக்கி பிடித்துக் கொண்டு வருகிறது தோழர்களே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மருத்துவத்துறையை பலவீனப்படுத்தும் விதமாக இந்த அரசானது தொடர்ச்சியாக ஒப்பந்த முறை, தொகுப்பூதிய முறை, 11 மாத கான்ட்ராக்ட் முறை என்ற அத்துக்கூலி முறையை இந்த அரசானது தொடர்ச்சியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருந்த மருத்துவ சேவையை இன்றைக்கு காப்பீடு திட்டம் மூலமாக இலவச உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது தோழர்களே. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்றைக்குமே அந்த நாட்டினுடைய மக்கள் சுகாதாரத்திலே மேம்பட்டிருப்பது மட்டுமே ஆகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசாங்கமானது நம்முடைய மருத்துவ உரிமையை இன்றைக்கு பறித்துக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அதை காப்பாற்றும் விதமாக இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பானது நம்முடைய கோரிக்கையான இந்த ஊதியத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கடமையும் நமக்கு இருக்கிறது தோழர்களே. ஆகவே நம்முடைய மாநாட்டிலே நாம் முன்மொழிந்த தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய அறைகூவல் தீர்மானங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து செல்ல வேண்டியது இருக்கிறது தோழர்களே. ஆகவே நம்முடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. கடந்த காலங்களில் நாம் நடத்திய போராட்டங்களை விட இன்னும் வீரியமாக நாம் போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது தோழர்களே. ஆகவே இந்த தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற நம்முடைய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அடுத்ததாக நிறைவுரை வழங்க நம்முடைய உள்ள மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் அண்ணா குபேரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். 2000 எனக்கு கொரோனா வந்துருச்சு. சென்னையில் 10 நாள் வைத்தியம் பார்த்தேன். 10வது நாள் தனியார் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு காய்ச்சலே சரியாகலை, நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஸ்கேன் கொண்டு போய் ஒரு 5500 ரூபாய் பணத்தை கட்டி ரிசல்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஏதோ கோரடாஸ் 4 வந்துருச்சு, நீங்கள் உடனே வீட்டுக்கு உங்கள் ஊருக்கு புறப்பட்டு போயிருங்க அப்படின்னா 10 நாள் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கொரோனா வந்துருச்சுன்னு உடனே ஒரு பதட்டம். தருமபுரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 11 நாள் ஐசியூவில் இருந்தேன். முகமே தெரியாமல் நான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்றிய உங்களுக்கு மனதார நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, ஒரு மேடைகளில் பேசும்போது பார்த்தோம், நாடே பதட்டமா இருக்குன்னு தான் எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. அப்படி என்ன பதட்டம்? நல்லா தானே இருக்கிறோம், நல்லா சம்பளம் வாங்குறோம், அரிசி வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்றோம், டியூட்டிக்கு போகிறோம் வரோம், நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தோழர்களே, தனியார் மைய தாராள மைய பொருளாதார கொள்கைகள் இந்திய நாட்டிற்குள் 96க்கு பிறகு வந்த பிறகு நாம் அரசு வேலை செய்கிற மாதிரியே இருப்போம். ஆனால் அரசாங்க ஊழியர்கள் கிடையாது. போலீஸ்காரங்க பூரா காவ காக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரையும் அவங்க குடும்பத்தை அவங்களால காவ காத்துக்க முடியாது. வாத்தியாருங்க பூரா நாம தான் அறிவாளிங்க, இந்த நாட்டுக்கே பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அறிவாளி ஆக்குறாங்கன்னு வாத்தியாருங்க பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துவாங்க. ஆனா அவர்கள் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களால் திக்கில்லை. மருத்துவத்துறையில் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடு தனக்கு கொரோனா இருக்கான்னு பார்க்கறதுக்காகவே 1 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியது இருந்தது. ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான்
நர்சக்கா கிட்ட போய் பல்ல விளக்கினாலும் விளக்கலனாலும் வாயை திறந்து எனக்கு கொரோனா இருக்கான்னு கேட்டா குச்சை விட்டு 2 ஆட்டு ஆட்டி உனக்கு கொரோனா இல்லடா போடான்னு சொன்ன நாடு நம்ம நாடு. 5 பைசா செலவில்லாமல் கொரோனா இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்வதும், இருந்தால் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மருத்துவத்துறை மருத்துவர்கள் உட்பட செவிலியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் தியாகம் செய்து அவர்களை காப்பாற்றுவதற்கு 1 பைசா வைத்தியம் இல்லாத பார்ப்பதற்கு காரணம் இங்கு அரசு நிறுவனம் இன்றும் உயிரோடு இருப்பதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு நிறுவனம் தொடர்ந்து இருந்தால்தான் நாம டாக்டரா செவிலியரா இருக்க முடியும். நீங்கெல்லாம் செவிலியரா இருந்தாதான் இன்றைக்கு கிராமங்களில் நாள்தோறும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே உணவுக்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் செலவழித்துக் கொண்டிருக்கிற சாமானிய உழைப்பாளி பாட்டாளி வர்க்கத்து கூலி தொழிலாளர்கள் தனக்கு நோய் ஏற்பட்டால் சிகிச்சை செய்து கொள்வதற்கு இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே ஆட்சியாளர்களுடைய நிலைமை என்ன? மத்திய ஆட்சியாளர்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஆதியாக பெண்கள் எப்படி அடுப்பங்கரையில் அடங்கி கிடந்தார்களோ, கல்வி அறிவு இல்லாமல் ஆணுக்கு அடிமையாக இருந்தார்களோ, அதே நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை மிக நுட்பமாக தமிழகத்திற்குள்ளும் கொண்டு வர பார்க்கிறார். இந்தியாவின் ஒட்டுமொத்த கல்வி சராசரியை விட தமிழகத்தின் கல்வி சராசரி அதிகம். இந்தியாவில் உள்ள எல்லா மாநில மருத்துவக் கல்லூரிகளை விடவும் தமிழகத்தில் உள்ள மாநில மருத்துவக் கல்லூரிகள் அதிகம். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் இருக்கிற சுகாதார மேம்பாட்டை விடவும் தமிழ்நாட்டில் பன்மடங்கு சுகாதார மேம்பாடு அதிகம். ஆனாலும் விளையாடவே தெரியாதவன் விளையாட்டை நமக்கு சொல்லிக் கொடுப்பதை போல எல்லா வகையிலும் மேலே உயர்ந்து நிற்கிற தமிழகத்திற்கு வடநாட்டில் இருக்கிற காட்டு மிராண்டி தத்துவம் தமிழகத்தில் ஆள துடிப்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். இந்த போக்கை எதிர்த்து கொண்டிருக்கிற சமூக நீதி மாடல் பேசுகிற நம்முடைய ஆட்சியாளர்களும் தெரிந்தோ தெரியாமலோ வடநாட்டு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக எல்லா அரசு துறைகளிலும் தனியார் மயத்தை புகுத்துவதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் இந்த சமூகத்தின் அடுக்கி வைக்கப்பட்ட அடிமூட்டையாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பகுதியாக துப்புரவு பணி செய்கின்ற அந்த பணியை அரசு ஒட்டுமொத்தமாக அரசு வேலையாக இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது. ஒரு துப்புரவு பணியாளர் தெருவில் நின்று கூட்டுகிற பொழுது நான் அலுக்கோடு கூட்டினாலும் சாக்கடையோடு துவண்டாலும் நான் அரசூழியன் என்கின்ற கௌரவம் அவருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட கௌரவத்தையும் புடிங்கெடுத்து விட்டு ஆதி காலத்தில் பண்ணை அடிமைகளாக இருந்ததை போல படித்த அடிமைகளாக அரசின் கீழ் வேலை செய்கின்ற நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் ஜெண்டா மிஷின் ஊசி போடுற ஒரே அக்காவுக்கு ஒரு சம்பளம், புதுசா வந்திருக்கிற பாப்பாவுக்கு ஒரு சம்பளம். போடுறது ஊசி ஒண்ணுதான். அதுவும் சீனியர் நர்ஸ் அக்கா சொல்லும், சின்ன பசங்களா இருந்தா திருப்பலான்னு ஒரு குத்து குத்திரும். ஆனா புதுசா வந்து இருக்கிற அக்கா தான் கைண்டா பேசி கொஞ்சம் திரும்புங்க வலிக்காம போடுறன்னு சொல்லி போடும். வலுவா குத்துற அக்காவுக்கு 70,000 சம்பளம், மெதுவா குத்துற அக்காவுக்கு 18,000 சம்பளம். இந்த அரசு நிலைமை என்னன்னா, எல்லா சகோதரிகளும் குழந்தை பெற்றுக்குவாங்க ஆப்டர் மேரேஜ். ஆனா இந்த எம்ஆர்பி செவிலியர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. அப்படியே பெத்துக்கினாலும் உனக்கு லீவ் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது. தோழர்களே, மக்களின் பிரச்சனையை பார்க்கிற நீங்கள், சமூக நீதியை பேசுகிற நீங்கள், இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எளிய மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள், பெரியார் வழியில், அண்ணா வழியில், முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மக்களை நேசித்து ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் இருப்பவர்கள் பேறு காலங்களில் கூட விடுமுறை எடுக்க கூடாது என்பது இந்த பெண்ணிய சமூகத்திற்கு இழைக்கின்ற கொடுமை என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கான அந்த உரிமையை வழங்க வேண்டும். இன்றைக்கு காலமுறை ஊதியத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, அமைச்சர் பெருமக்கள் பாதுகாப்பாக, உயர் பதவியில் இருக்கிற நீதிபதிகள் பாதுகாப்பாக, இன்னும் மேலே இருக்கிற வடநாட்டிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய ஆளுநர் பாதுகாப்பாக இருப்பதற்கு கூட தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் இறந்து போனால் உரிய நேரத்திற்கு சாவுக்கு கூட போக முடியாமல் தன் தோழி AK-47 துப்பாக்கி சுமந்து கொண்டிருக்கிற காவல்துறை ஊழியர்கள் உட்பட எவருக்கும் இந்த நாட்டில் பென்ஷன் இல்லை. இன்றைக்கு அந்த காவல்துறையை ஒழித்து கட்டுவதற்காக
இன்றைக்கு ஹோம்கார்டு என்ற தனியார் மையத்தை கொண்டு வந்து அத்துக்கூலிக்கு 400 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கூலி கொடுக்கிற அரசாங்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நாமெல்லாம் படித்து விட்டு அரசு பள்ளியிலிருந்து படித்து நான் வந்திருக்கிறேன். 40 ஆண்டு காலமாக எனக்கு சோறு போட்ட ஆயாவுக்கு 2000 ரூபாய் கூட ஓய்வூதியம் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை யோசித்து பாருங்கள். இந்த நாட்டில் பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் பாலாரும் தேனாரும் ஓடுவதாக மேடையில் பேசிக் கொள்வார்களே ஒழிய இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சீருடை பணியாளர்கள் என எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்டு அத்துக்கூலிகளாக இன்றைக்கு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண அரசு ஊழியன் கடைசி மாதத்தில் 30,000 ரூபாய் வாங்குகிற ஒரு செவிலியர் சகோதரி ஓய்வடைந்த அடுத்த மாதம் 1 ரூபாய் கூட ஊதியம் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமையிலும் கொடுமை என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கிராமங்களில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதற்கு செவிலியர்கள் ஓடோடி மலை கிராமங்களுக்கு ஏறுகிறார்கள். செருப்பு தேய்ந்தாலும் கூட ஆண் துணை இருந்தாலும் இல்லை என்றாலும் காடு மலைகளை இன்னைக்கும் சாலை வசதி இல்லாத எத்தனையோ கிராமங்களுக்கு இன்றைக்கு சென்று மருத்துவம் பார்க்கிறார்கள். மருத்துவமனைகளிலே மருத்துவம் பார்க்க வருகிறேன் என்று சொல்லி இரவு 12 மணிக்கு குடிகார நாய்கள் வந்து கூட நர்சு சகோதரிகளை சீண்டலுக்கு உட்படுத்துகிறார்கள். இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருந்தும் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு ஆண் உதவியாளரை வாட்ச்மேனை போட வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்ற அளவிற்கு மிக மோசமான கட்டமைப்பை இந்த மருத்துவத்துறை கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இனிவரும் காலங்களில் அரசு பணி என்பதே இல்லாத நிலை உருவாகிவிடும். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் ஓய்வூதியம் பெறுகிற மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை அரசு உயர்த்தி இருக்கிறது. நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளாக MA BEd படித்துவிட்டு BSc MSc நர்சிங் படித்துவிட்டு எல்லா பணிகளிலும் மெத்த படித்து இந்த நாட்டிற்காக இன்னும் 30-35 ஆண்டு காலம் உழைத்துவிட்டு ஓடாய் தேய்ந்து சொந்த உறவுக்காரன் சாவுக்கு கூட செல்லாமல் இந்த அரசு பணியை செய்த இந்த நாட்டின் எல்லா கட்டமைப்புகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களுடைய ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் இல்லை என்பது எவ்வளவு படுமோசமான இந்த நாட்டின் சட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் MRP செவிலியர்கள் இன்னும் எழுச்சிமிக்க போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன மகிழ்ச்சின்னா, நிறைய ஆண்கள் இருக்கிற சங்கத்திலேயே பேரணிக்கு வா, போராட்டத்துக்கு வானா ஒழிச்சுன்னு போயிடுவான். உங்களை எல்லாம் நான் உண்மையிலே கையெடுத்து கும்பிடுறேன். சிங்கங்களை போல் கர்ஜித்து தெருவில் இருக்கிறது. இரவாகிவிட்டது. கன்னியாகுமரிக்கு ராமநாதபுரத்திற்கு செல்ல வேண்டிய சகோதரிகள் கூட பரவாயில்லையா விடியா நான் மெதுவா போய்க்கிறேங்கிற அளவுக்கு இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறீர்கள். தோழர்களே, இது நமக்கான போராட்டம் அல்ல. இன்றைக்கும் கிராமங்களில் அரசு மருத்துவமனை தான் எங்களுடைய வாழ்வாதாரம். அரசு மருத்துவமனை தான் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம். அரசு மருத்துவமனை தான் எங்கள் பேறுகால வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. அரசு மருத்துவமனை இல்லை என்றால் நாங்கள் தனியார் மருத்துவமனை என்பதை டிவியில் விளம்பரமாக மட்டுமே பார்க்கிறோம் என்கின்ற லட்சோப லட்ச ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கையை தருவது மருத்துவ கட்டமைப்பு என்பதை உணர்ந்து அந்த மருத்துவத்துறையில் பணியாற்றுகிற MRP செவிலியர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஊழியர்களும் அரசு ஊழியர்களாக ஆக்கப்படுவதுதான் இந்த உண்மையான சமூக நீதி பேசுகிற ஆட்சியாளர்களின் தலையாய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம். இன்றைக்கு நிறைய கூட்டத்தில் பேசியிருக்கோம். சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்களை நாம் குறை சொல்லவில்லை. அவர்கள் மக்களுக்காக உழைத்து மக்களுடைய பிரதிநிதியாக அறுதி பெரும்பான்மையோடு அங்கு சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கையின் ஓய்வுக்கு பிறகு இந்த மக்களுக்கு உழைத்த அவர்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்கள் சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் அமர்ந்து கொண்டு நீங்கள் அறிவிக்கிற திட்டங்களை, போடுகிற சட்டங்களை கடைகோடி கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கிற எங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்பதை தயவு செய்து இந்த ஆட்சியாளர் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 5வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் பேசுகிறார், ரொம்ப லாபகமாக நாங்கள் நேரம் வரும்போது நிறைவேற்றுகிறேன் என்கின்றார். என்ன இது 10 பொருத்தம் பார்த்து கல்யாணமா பண்ண சொல்றோம்? எங்களுடைய உரிமைக்காக, எங்கள் உழைத்த உழைப்பிற்காக, நாங்கள் செய்த பணிக்காக சட்டப்படி எங்களுக்கான உரிமையை கொடுப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டுமே ஒழிய அதை தடுத்து நிறுத்துவது இந்த மக்களாட்சி திட்டத்தின் கீழ் செயலாற்றுகிற இந்த ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் எவர்
பணியாளர்களுக்கு உரிமை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பணியாளர்களோ, ஊழியர்களோ, அரசு ஊழியர்களோ, ஆசிரியர்களோ மட்டுமல்ல, நாங்களும் பொதுமக்கள், எங்களுக்கும் காலமும் நேரமும் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. தோழர்களே, கடந்த ஆட்சியிலே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாது இருந்த அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து கடுமையாக நாம் பணி செய்தோம். இந்த ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு இருக்கிற பொதுச் செயலாளரே பெரும்பான்மையான இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றதற்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் காரணம் என பகிரங்கமாக அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? எல்லா கோரிக்கைகளும், தேர்தல் அறிக்கையில் உள்ள எல்லா அவருடைய வைத்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அரசு ஊழியர், ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கையை கூட நிறைவேற்றாமல் இருக்கிறது. கொரோனா காலத்தில் கட்டிய பொண்டாட்டிய என் பொண்டாட்டி நயன்தாரா மாதிரி இருக்கிற சொன்ன புருஷன் கூட கொரோனா வந்தா விட்டுட்டு ஓடி போயிட்டான். புருஷன் உன்ன மாதிரி புருஷன் இந்த உலகத்திலேயே எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன பொண்டாட்டி கூட ஆளை விட்டா போதுன்னு அடிச்சு விரட்டிட்டு அந்தம்மா ஓடி போச்சு. ஆனால் தன் இன்னுயிரை பணயம் வைத்து எவனாக இருந்தாலும் இந்த நாட்டின் பிரஜை அவன் உயிர் வாழ்ந்து ஆகவே வேண்டும் என்று பணியாற்றிய மிகப்பெரிய உண்மையான வரலாற்று தியாகிகள் மருத்துவத்துறை பணியாளர்கள். அந்த மருத்துவத்துறை பணியாளர்களிலும் மருத்துவருடைய கட்டளையை ஏற்று மருத்துவர் கொடுக்கின்ற மருந்தை எடுத்துக்கொண்டு 24 மணி நேரம் நோயாளியோடே இருந்த மிக முக்கியமான தியாகிகள் செவிலியர் என்பதை இந்த நாடு அறியும். ஆனால் தோழர்களை, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். தெரு தெருவாக கூட்டினார்கள் துப்புரவு பணியாளர்கள். வீட்டில் இருக்கிற அக்காவங்க எல்லாம் வந்து காலை கழுவி பொட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டாங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்கள் என்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிற சாமானியர்களிலும் மிக சாமானியர்களாக இருப்பதை இந்த அரசும் அந்த மக்களும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆகவே சட்டப்படி நமக்கான உரிமையை வழங்குவது, தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை MRB செவிலியருடைய கோரிக்கை நிறைவேற்றுவேன் என்று சொன்னது, இன்னும் கூட 600க்கும் மேற்பட்டவர்களை பணி நீக்கம் செய்து வெளியிலே இருப்பவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிற கோரிக்கையை இந்த அரசு செவிமடித்து உடனடியாக அமல்படுத்த வேண்டியது உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகள் இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். இந்த நாட்டு மக்கள் இந்த வேலையை நாம் ஏதோ படித்து விட்டு வாங்கவில்லை. அது ஒரு சிஸ்டம் ஆஃப், என்ன சொல்றது, அது ஒரு உங்களுக்கு நம்ம வேலைக்கு எடுக்கிறதுக்கான ஒரு முறைதான் இந்த எக்ஸாம் எல்லாமே. ஆனா உண்மையிலேயே இந்த பணியை ஏற்கனவே ஏராளமான சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்துதான் இந்த பணியிடங்கள் எல்லாம். இந்த பணியிடங்களை நன்றி உணர்வோடு நாம் செய்து முடித்து விட்டு இன்னும் கிராமங்களில் அரசு பள்ளியின் பிள்ளை அரசு வேலைக்கு போவான் என்று ஏக்கத்தோடு படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற சாமானிய வீட்டு பிள்ளைக்கு இந்த வேலையை நாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். போராட்டம் மட்டும்தான் மனிதனை உத்வேகமாகவும் ஆரோக்கியமானவனாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் மானமுள்ளவனாக வைத்துக் கொள்ள அடிப்படையாக இருப்பது போராட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உரிமைக்கு தானே போராடவில்லை என்றால் வேறெவரும் முன்வர மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் MRB செவிலியர்கள் தங்களுடைய உரிமைகள் அத்தனையும் நிறைவேறும் வரை களத்தில் நின்று போராடுங்கள். உங்களோட போராட்டத்திற்கு தாய் அமைப்பாக உடன் நின்று நீங்கள் குட்டி சிறுத்தைகள் போராடுவதை வேடிக்கை பார்க்காமல் தாய் சிறுத்தையாக நின்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உங்களோடு தோளோடு தோள் நின்று ஆதரவு தெரிவித்து போராட்டம் நிறைவேறுகிற வரை உங்களோடு நிற்போம் என்று கூறி இந்த பேரணியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.